Hello students, welcome to my channel. So இந்த வீடியோல 9th, 10th, 11th, 12th குவார்டர்லி எக்ஸாம் டைம் டேபிள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ 2024 குவார்டர்லி காலாண்டு தேர்வுக்கான கால அட்டவணை என்னென்ன டேட்ல என்னென்ன எக்ஸாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் எப்போ எக்ஸாம் ஆரம்பிச்சு எப்போ முடிய போகுது அண்ட் எப்படி படிக்கணும் அதுக்கான ஸ்டடி பிளான் அதையும் நான் இந்த வீடியோல வந்து சொல்லிடுறேன். சிலபஸ் போர்ஷன் எந்தெந்த பாடம் எந்தெந்த சப்ஜெக்ட்ல எந்தெந்த லெசன்லாம் உண்டு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மறக்காம ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ லைக் பண்ணதோடு மட்டும் இல்லாம சேனலுக்கு புதுசா யாராவது பாக்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிட்ட லாஸ்ட் இயர் நடந்த எல்லா மாவட்டத்தோடைய குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இருக்குது எல்லா ஸ்டாண்டர்டுக்கும். அந்த கொஸ்டின் பேப்பரை நான் ஷேர் பண்ணுவேன். நீங்க வந்து அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு மாடல் கொஸ்டினா பாத்துக்கலாம். அண்ட் இந்த வருஷத்துக்கான மாடல் கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். 10th, 11th, 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆல்சோ 9th ஸ்டாண்டர்டுக்கானது கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின் பேப்பரும் அப்டேட் ஆயிருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் பொறுத்தளவுல செப்டம்பர் 20ஆம் தேதி ஆரம்பிச்சு 28ஆம் தேதி முடியுது, 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்குமே. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது தமிழ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 11th, 12th சொல்லிடுறேன். 10th, 9th அப்புறம் சொல்றேன். ஏன்னா 10th, 9th ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நடக்கும்ல எக்ஸாம். ஸோ அதனால 10th and 9th மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்படலாம். ஸோ 11th, 12th சொல்லிடுறேன். 20ஆம் தேதி தமிழ், 23ஆம் தேதி திங்கக்கிழமை வந்து இங்கிலீஷ், 24ஆம் தேதி டியூஸ்டே மேத்தமேட்டிக்ஸ், காமர்ஸ், பாட்டனி போன்ற எக்ஸாம், 25ஆம் தேதி வெனஸ்டே பிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், 26ஆம் தேதி தேர்ஸ்டே கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, 27ஆம் தேதி ஃப்ரைடே பயாலஜி, சுவாலஜி, 28ஆம் தேதி சாட்டர்டே கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். நீங்க சாட்டர்டே ஸ்கூல் இருக்கான்னு சொல்லலாம், பட் எக்ஸாம்னால வந்து சாட்டர்டே ஸ்கூல் வைப்பாங்க. ஏன்னா 28ஆம் தேதி வரைக்கும் அவங்க சொல்லியிருக்கனால கண்டிப்பா இந்த டேட்ல தான் எக்ஸாம் நடக்கும் 11th and 12th. 10th பாத்தீங்க அப்படின்னா 2 விதமா நடக்கலாம். ஒன்னு செப்டம்பர் 20 வெள்ளிக்கிழமை தமிழ், அடுத்து மண்டே இங்கிலீஷ். 10th, 9th ரெண்டுக்குமே சேர்த்து தான் சொல்றேன். மண்டே 23 இங்கிலீஷ், 24 மேக்ஸ், 25 சயின்ஸ், 26 சோசியல். வியாழக்கிழமையோட முடியலாம். இல்ல அப்படின்னா ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணாம உங்களுக்கு மண்டேவே ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் இயர் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 15ஆம் தேதி செப்டம்பர் வந்து 11th, 12th, 19ஆம் தேதி தான் வந்து 10th வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, 9th, 10th. ஸோ அப்படி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி பார்த்தா 23ஆம் தேதி மண்டே தமிழ், 24 இங்கிலீஷ், 25 மேக்ஸ், 26 வந்து சயின்ஸ், 27 சோசியல் சயின்ஸ். வெள்ளிக்கிழமையோட முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 வழியில எப்படி வேணாலும் வைக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் டேட் பொறுத்து மாறுபடும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து இதை வந்து டைம் டேபிளா வச்சுக்கிட்டு ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஸ்டடி பிளான் போட்டு படிங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல குவார்டர்லி எக்ஸாம்க்கான ஸ்டடி பிளான், 11th, 12th, 10th சரி குவார்டர்லி எக்ஸாம்க்கான போர்ஷன்ஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்ல எந்தெந்த லெசன்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற போர்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்கை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், மறக்காம பாத்துக்கோங்க. அண்ட் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பை.